எப்படியோ வந்து என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. ஒரு தாய் வயசுல பிறந்தோம், ஒரு தாயின் தாலாட்டை கேட்டு உறங்கினோம், ஒரு தாயின் பாலை குடிச்சு வளர்ந்தோம். அந்த பாச உணர்ச்சி எல்லாம் மறந்து நம்ம மேல சீறி எழுந்த உங்க தம்பிய மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆத்திரத்தினுடைய அகன்ற கரங்கள் என்னுடைய கண்களையும் மூடிடுச்சு, உன்னுடைய கண்களையும் மூடிடுச்சு. அண்ணனை சுட்டு வீழ்த்திய இந்த கைகளை ஒடித்தெறியுங்கள், ஒடித்தெறியுங்கள். நீங்க ஒடிக்க மாட்டீங்க, நீங்க ஒடிக்க மாட்டீங்க, நீங்க ஒடிக்க மாட்டீங்க, நீங்க ஒடிக்க மாட்டீங்க, நீங்க ஒடிக்க மாட்டீங்க. நிறுத்து வாசு, என்ன காரியம் செய்யறேன்? வாசு, நீ இந்த அழகான கைகளை அடிச்சு ஒடிக்கலடா, என் இருதயத்தில் அடிக்கிறேன். என் இருதயத்தில் அடிக்கிறேன். ஏன் வாசு கவர் செய்ய மாட்டான்? காரணம் இல்லாம வம்புக்கு போக மாட்டான்? ஏன் தங்க தம்பி தவறே செய்ய மாட்டான்னு சொல்ல வேண்டிய இந்த இருதயத்தில் அடிக்கிறடா நீ? உன்னை பத்தி தவறான அபிப்பிராயங்கள் புகுந்த இந்த இருதயத்தில் ஓங்கி ஓங்கி அடிக்கிறடா. நல்ல அடி வாசு, உன்கிட்ட என்ன மன்னிச்சிடா தம்பின்னு மன்னிப்பு கூட்டல் போடுற வரல இந்த இருதயத்தில் அடிடா. அடி வாசு. அன்னைக்கு என்ன ராஜா எங்க? ராஜா மாடியில தூங்குறான். உங்க அன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியா வாசு, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. ரொம்ப நேரமா வேதனை வலின்னு சொல்லிட்டு இருந்து இப்பதான் அவ தூங்க ஆரம்பிச்சிருக்கா. ஐயோ, அண்ணியோட உடம்பே மாறிடுச்சு. ஆமா வாசு, என் சௌந்தரியனுடைய அழகு காலமும் நோயும் சேர்ந்து பங்கு போட்டு அழிச்சிடுச்சு. அண்ணா, பார்வதியும் கண்மணியும் மங்களபுரம் ஜமீன்தாரி வீட்டுல என்ன சௌக்கியமா இருக்காங்க. அங்க போன் கூட இருக்கு, நீ அவங்க கூட பேசுறியா? ஹலோ, யார் பேசுறது? கண்மணி பேசுறேன். கண்மணியா? நான் அப்பா பேசுறேன்டா. கண்ணு அப்பாவா? கண்மணி யாரு? அப்பாவா? ஹலோ பார்வதி, பார்வதி, நான் வாசு பேசுறேன். எப்ப வந்தீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? இப்பதான் வந்தேன். நம்ம வீட்டுல இருந்தா பேசுறேன். நீ சீக்கிரமா கண்மணி அழைச்சிட்டு வந்து. நீங்க இங்கேயே வந்துருங்க. ஐயோ, அது முடியாது பார்வதி. நான் ஜெயில இருந்து தப்பி வந்திருக்கேன். போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரமா வந்துருங்க. நீ கண்மணியை பார்த்துட்டா அதுவே எனக்கு போதும். சீக்கிரம். ஏதாவது சாப்பிடலாம் வா. சொன்ன கேள்ற, என் கையால உனக்கு நான் போடுறேன். வா வாசு. என்ன இருந்தாலும் ஜெயில இருந்து நீ தப்பி ஓடி வந்திருக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்திருக்கும். எப்படியோ உங்க காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். சந்தர்ப்பவசமா ஜெயில ஏற்பட்ட தகராறு என்ன உங்க காலடியில கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. வாசு, நாளைக்கு காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையை ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைக்க போறேன்.
அதுக்கு பிறகு உனக்காக அப்பீல் செய்து உன் தண்டனையை குறைச்சு உன்னையும் பார்வதியை சேர்த்து சந்தோஷமா பார்க்கணுன்றதாண்டா என்னுடைய லட்சியம். சாப்பிடுற அண்ணா, பார்வதிதான். நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துக்கிறேன். மிஸ்டர் வாசு, உங்களை நான் கைது செய்யறேன். அவரை விட்டுடுங்க. என்னங்க எங்களை வர சொல்லிட்டு நீங்க எங்கெங்க போறீங்க? பேசுங்க, பேசுங்க. மிஸ்டர் வாசு, ஐயோ அத்தா, எங்களை விட்டுட்டு போறீங்களே. மிஸ்டர் வரதன், உங்க மிஸ்ஸஸ் சரியான நேரத்துல போன் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். அத்தா, சௌந்தரி, உனக்கு இந்த நிலைமை வந்து புத்தி வரல. எவ்வளவு கல்லஞ்சம் நீ போலீஸ்க்கு போன் பண்ணிருப்ப. உங்களுக்கு உங்க தம்பி பெருசா இருக்கலாம், எனக்கு என் கணவர் தான் பெருசு. கணவன் உயிரை குடிக்க திட்டம் போட்டவனே பழி வாங்கறது தான் உண்மையான மனைவியின் கடமை. ஏன் திட்ட மாட்டீங்க? நான் இப்ப அழகா இல்ல. இல்ல, இப்ப இல்ல. நீ என்னைக்குமே அழகா இருந்ததில்லைன்றத நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அழகு உருவத்துல இல்ல, உள்ளத்துல இருக்கணும். அந்த உள்ளத்தை அழக புரிஞ்சுக்காம வெளியழக விளம்பரப்படுத்த வெளிச்சம் போட்டு போட்டு இப்ப இருட்டினுடைய தாழ்வாரத்திலே தூக்கி எறியப்பட்டிருக்கிற பாரு. உன்னால் என்னைக்குமே அழகா இருக்க முடியாது சௌந்தரி, என்னைக்குமே அழகா இருக்க முடியாது. இந்த சௌந்தரியின் அழகை அள்ளி அள்ளி பருகிய போது இந்த குற்றம் குறை எதுவுமே உங்களுக்கு தெரியல இல்ல? ஆமா சௌந்தரி, மூடு பனிக்குள்ள நெருப்பினுடைய புகையை எப்படி கண்டுபிடிக்கிறது? மூடுபனி, மூடுபனி. முழுநிலா தோற்றுவிடுமடி உன் முகப்பொலிவு கண்டு என வர்ணித்தீரே. வர்ணித்தேன். அழகான கிளிக்கு ஆபத்தான அழகு, அதைத்தான் நான் புரிந்து கொள்ள தவறிவிட்டேன். பளபளப்பு உடலில், பாஷாணம் தலையில் பாம்புக்கு, பாவி உனக்கோ நெஞ்செல்லாம் நஞ்சு. உன்மேல் குற்றமில்லை. அழிய போகும் அழகின் மீது உனக்கு ஏற்பட்ட மோகம் உன்னை சுயநலக்காரியாக்கியது. அண்ணன் தம்பி பாசத்திற்கிடையே உன் அழகு கிறுக்கு அகழ் வெட்டியது. அன்பு வரவுடன் பொருத்தி வந்தாள் அனாதையாக. அவளை உன் அழகின் ஆணவம் ஆட்டி படைத்தது. இப்போது எங்கே அந்த அழகு, எங்கே அந்த எழில், எங்கே அந்த பொலிவு? நீலம் எங்கே, வெப்புருவம் எங்கே, பின்முகில் கூந்தல் எங்கே? விதவிதமான வளைவுகள், ஒய்யார அசைவுகள், ஆம்பட மேனி, மாணிக்க இதழ்கள், மத்தாப்பு சிரிப்பு, சித்தாப்பு பார்வை, இவையெல்லாம் எங்கே? என் அறிவை மயக்கிய உன் அழகு எங்கே? என்னை ஆட்டி படைத்த உன் அழகு எங்கே? எங்கே, எங்கே? அழகையா கேட்கிறீங்க? ஏன் அழகையா கேட்கிறீங்க? ஏன் அழகு? இதோ, இங்கே, இங்கே, அங்கே. அஜந்தா ஓவியம், எல்லோரா சிற்பம், சித்தன்ன வாசலின் சித்திர பாவை, பருவக்குயில், பச்சை கிளி, போடும் மான், அழகின் அருவி, ஏழின் சிகரம், மணப்பின் தோற்றம், மனமாகிவிட்ட அழகு, என்னை பகைத்து விட்ட அழகு, அழகு, அழகு. சௌந்தரி, 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 சௌந்தரி.
இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு அண்ணி? வாசு, உடம்பு மட்டும் இல்ல, என் உள்ளம் கூட நல்லா ஆயிடுச்சு. அழகு அழகுன்னு அழிய போற அழகுக்காக ஏங்கி தவிச்சு அழியாதது அன்பு ஒண்ணுதாங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். வாசு, ஆத்திரத்திலே அழகு மயக்கத்திலே நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா அதெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிரு வாசு. அண்ணி, என்ன அண்ணி நீங்க போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு, நீங்களும் அண்ணனும் என்னெல்லாம் மன்னிக்க. வாசு, தங்க பாத்திரம் நசுங்கினாலும் கீரல் விழுந்தாலும் உருக்கி ஒழுங்காக்கிடலாம். நீ எனக்கு தங்கம்டா, நீ என் தங்க தம்பிடா. ராஜா,